ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னா, ப்ரீமியம் வெண்ணிலா ஃப்ரெஷ் க்ரீம் கேக் தான் 1 கேஜி ஆர்டர் வந்திருந்தது. கஸ்டமர் வந்து என்ட்ட என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, டிசைன் என்ன வேணாலும் போட்டுக்கோங்க. ஆனா என்னோட பையனோட பேரும், அவனோட டேட் ஆஃப் பர்த்தும் எனக்கு எழுதி குடுத்துருங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க கேக் மேல. கஸ்டமர் கிட்ட சரின்னு சொல்லிட்டு நானும் கேக் செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கேக்கு லேஸாக கட் பண்ணிவிட்டு ஃபில்லிங்ஸ் கொடுத்துட்டு ப்ளம் கோட்டும் கொடுத்துட்டு ஃப்ரிட்ஜில் செட் பண்ணிட்டேன். அப்புறம் மெயின் கோட் போடுறது என்னால் வீடியோ எடுக்க முடியல. அன்றைக்கி ஃபுல்லாக நிறைய ப்ரௌனி கேக் ஆர்டர்ஸ்லாம் இருந்துச்சு. அதனால தான் வீடியோ சரியாக எடுக்க முடியல இந்த கேக்கோட அவுட்புட்டை. ஃபைனல் அவுட்புட் இதுதான். கஸ்டமர் சொன்ன மாதிரியே பர்த்டே பாயோட நேம் எழுதியாச்சு, அவனோட டேட் ஆஃப் பர்த் எழுதி டிசைன் பண்ணி கஸ்டமருக்கும் டெலிவரி பண்ணிட்டேன். அப்புறம் கஸ்டமரோட ரிவ்யூ வந்து நான் அவங்ககிட்ட கேட்டிருந்தேன். அவங்க கேக் டேஸ்ட்லாம் சூப்பராக இருந்துச்சு. ஆனால் ஒரே ஒரு குறை தான் சொல்லியிருந்தாங்க. என்ன குறை சொல்லியிருந்தாங்கன்னா, எதுவும் குறை கிடையாது. அவங்க ஒரு பாசமாக தான் சொல்லியிருந்தாங்க, இதை அடுத்த வாட்டி திருத்திக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து அந்த ஒயிட் கலரில் ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லிட்டு அந்த பையனோட பேர் எழுதிட்டேன். நெக்ஸ்ட் டைம் ஒயிட் கலரில் எழுதாதீங்க, அது சரியாக தெரியல கேக் மேலே ஃபோட்டோக்கு அப்படின்னு சொல்லி எனக்கு சொல்லியிருந்தாங்க, அட்வைஸ் பண்ணியிருந்தாங்க. நானும் கஸ்டமர் கிட்ட கேட்டுட்டு சரின்னு சொல்லியிருந்தேன். நெக்ஸ்ட் ஆர்டர் வந்தால் இப்படி பண்ண மாட்டேன், என்னோட தப்பெல்லாம் நான் திருத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஒவ்வொரு கஸ்டமர் கிட்ட இருந்து தான் எனக்கு ஒரு ரிவ்யூவும் வருது, நான் என்னென்ன தப்புலாம் செய்கிறேன் அப்படின்ட்டு. நான் ஒரு தப்பையும் அடுத்தடுத்த கேக் ஆர்டரில் திருத்திக்கிறேன் நான். ஸோ நான் இந்த இடத்துல ஒன்று சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். ஐயோ தப்பு பண்ணிட்டோமே, கஸ்டமர் இப்படி சொல்லிட்டாங்கன்னு நினச்சி யாரும் ஃபீல் பண்ணாதீங்க. அடுத்தடுத்த கேக் ஆர்டரில் பார்த்துக்கலாம். என்ன மாதிரியே இருங்க. ஸ்ப்ரெட் பாசிட்டிவ். ஹாப்பி பேக்கிங். தேங்க்யூ.